பாஞ்சாலம் குறிச்சியின் வீர வரலாறு. பாஞ்சாலம் குறிச்சியின் வீர வரலாறு. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாவில் அமைந்துள்ள பாஞ்சாலங்குறிச்சி என்னும் வீரத்தின் விளைநிலம் 18ஆம் நூற்றாண்டில் மாபெரும் பெருமையுடன் விளங்கியது இந்த பாஞ்சாலங்குறிச்சி. வெள்ளையரின் ஆதிக்கத்தை எதிர்த்து முதலில் வீர முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்புனித பூமியில்தான் தனது ஆட்சியை திறம்பட வீரம் செறிந்திட ஆட்சி புரிந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சாலம் குறிச்சியின் வீர வரலாறு. பஞ்சபாண்டியரின் வழிவந்த ஜெகவீர பாண்டியன் என்பவர் இன்றைய ஓட்டப்பிடாரமான அழகிய வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்து வந்தார். இவரிடம் ஆதி கட்டபொம்மு திசை காவல்காரராக பணியாற்றினார். இவர் தம்முடைய சிறப்புமிகு செயலால் அரச குடும்பத்தின் நம்பிக்கையை பெற்றார். மன்னர் ஜெகவீர பாண்டியனுக்கு வேறு சந்ததி இல்லாததால் கட்டபொம்மு ஆட்சி பொறுப்பேற்றார். மன்னர் நினைவாக பாண்டியன் என்ற பெயரையும் தம் பெயரோடு இணைத்துக் கொண்டார்.
கட்டபொம்மு வீரபாண்டிய கட்டபொம்மன் அல்ல, தனது முன்னோரான கட்டபொம்மு ஆட்சி புரிந்து வருகையில் சாலிகுளம் காட்டில் படை வீரர்கள் நாய்களுடன் வேட்டைக்கு சென்றனர். ஒரு முயலை நாய்கள் விரட்டிக் கொண்டு சென்றனர். ஒரு இடம் வந்தவுடன் அந்த முயல் வீரம் பெற நாய்களை திரும்ப விரட்டி அடித்தது. இதனை அறிந்த கட்டபொம்மு அந்த இடத்தில் வீரம் செறிந்த ஒரு கோட்டையை நிர்மாணித்து அதனுள் தனது வழியினரை குடிபுகச் செய்து உருவாக்கிய குறிச்சிக்கு தனது பாட்டனார் பாஞ்சாலன் என்னும் பெயரை இணைத்து பாஞ்சாலம் குறிச்சி என பெயரிட்டு குடி புகுந்தது கிபி 1101ஆம் ஆண்டு வைகாசி திங்கட்கிழமை என சரித்திரம் கூறுகிறது. இவரது 47 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு இவரது மகன் ஜெகவீர பாண்டியன் கட்டபொம்மு வம்சத்தின் 2வது பட்டமேற்று அரசரானார். கட்டபொம்மு வம்சத்தின் 46வது பட்டமேற்று பாஞ்சாலம் குறிச்சியை அரசாண்ட ஜெகவீர கட்டபொம்முவுக்கு 3/1/1760 மூத்த மனைவி ஆறுமுகத்தம்மாளுக்கு மூத்தவராய் பிறந்தார் வீரபாண்டியன் என்னும் வீரபாண்டிய கட்டபொம்மு. அதற்கடுத்து ஊமைத்துறை, துரைசிங்கம் என்ற 2 புதல்வர்களும் ஈஸ்வர வடிவு, துரைக்கண்ணு என்ற புதல்வியரும் பிறந்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது 30வது வயது 47வது பட்டமேற்று 1790ஆம் ஆண்டு தை மாதம் 20ஆம் நாள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். தனது ஆட்சியின் கீழ் 96 கிராமங்களை உள்ளடக்கி அவற்றை 6 பிரிவுகளாக பிரித்து தெய்வ நம்பிக்கை மிகுந்து அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி சிறப்புற ஆட்சி நடத்தி வந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன். தன்னுடைய முன்னோர்களைப் போல இவரும் திருச்செந்தூர் முருகக் கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். மேலை நாட்டிலிருந்து வெள்ளைக்காரர்கள் வியாபாரம் செய்யும் போர்வையில் முதலில் வட இந்தியாவில் குடியேறி பின்னர் தமிழ்நாட்டின் சென்னை பட்டினத்திற்கு ஒரு பகுதிக்கு வந்து பண்டமாற்று வியாபாரத்தை நம் மன்னர்களிடையே நடத்தி வந்தனர். தாம் வாங்கிய கடனுக்கு தம் நாட்டில் உள்ள வருமானத்தை வசூலித்துக் கொள்ளும்படி இங்குள்ள அரசர்கள் ஒப்படைத்து விட்டமையா ஆங்கிலேயர்கள் மிக மகிழ்ந்து கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கினர். திருச்சி, நெல்லையில் கிழக்கிந்திய கம்பெனியின் கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டன. வரிகளை வாங்குவதற்கு வசதியாக குடிகளின் நிலங்களை வரையறை செய்ய கர்னல் மாக்ஸ்வெல் என்பவர் தென்பகுதி வந்து கட்டபொம்மனின் ஊர்களான அரியகுளம், சுப்புலாபுரம் பகுதிகளை எட்டயாபுரத்துடன் சேர்த்து வரி விதித்தார். இது நிகழ்ந்தது 16/12/1792. இதிலிருந்துதான் குழப்பங்கள் வளர்ந்தன.
1798 ஆலன் துரை என்பவர் கட்டபொம்மனிடம் 6 ஆண்டுகளாக பிரியாத வரி கேட்டு நேரடியாக வந்தார். கட்டபொம்மன் மந்திரி சபையை கலந்தாலோசித்து வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மாற்றானுக்கு ஏது வரி என மண்ணின் பெருமையை பேசி மறுத்துரைத்து அனுப்பினார் வீரபாண்டிய கட்டபொம்மன். கும்பினி தலைவர்கள் ஒன்று கூடி ஆராய்ந்து வரி வசூல் செய்ய ஒரு பட்டாளத்துடன் ஜாக்சன் என்பவரை நியமித்தார்கள். எல்லா ஜமீன்களும் சரணடைந்தனர். அவருள் வேவு சொல்லி நண்பராக ஆனவர் எட்டையாபுரம் ஜமீன்தார் எட்டப்ப நாயக்கர். கட்டபொம்மன் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று தன்னை சந்திக்க தூது அனுப்பினார் ஜாக்சன் துரை. ஜாக்சன் துறையின் அழைப்பிற்கிணங்க கட்டபொம்மன் தன் பரிவாரங்களுடன் சென்ற தினம் 24/8/1798 ஜாக்சனோ நெல்லை, குற்றாலம், சொக்கம்பட்டி, சிவகிரி, சிறுவில்லிபுத்தூர் போன்ற ஊர்களுக்கு அலைக்கழித்து கடைசியில் ராமநாதபுரத்தில் 10/9/1798 அன்று சந்தித்தார். வரி வசூல் பற்றி நடந்த பேச்சுவார்த்தையில் ஜாக்சன் கட்டபொம்மனை கைது செய்ய முயற்சிக்கையில் கட்டபொம்மன் தனது வீரவாள் வீச்சினார். தன் பரிவாரங்களுடன் தப்பி பாஞ்சாலம் குறிச்சி திரும்பினார். மந்திரி தானாபதி பிள்ளை மட்டும் பிடிபட்டார். மிகுந்த தொல்லை கொடுத்தனர் தானாபதி பிள்ளைக்கு. ஜாக்சன் தானாபதி பிள்ளையை திருச்சிக்கு கொண்டு சென்றார். கும்பினி தலைவர்கள் ராஜதந்திரமாக கட்டபொம்மனின் பெருமைகளை அறிந்தோ அவரை அழைத்துக் கொண்டு திருச்சியில் எம்மை சந்திக்க வாருங்கள் என விடுதலை செய்தனர் தானாபதி பிள்ளையை. தானாபதி பிள்ளை பாஞ்சை வந்து நடந்தவற்றை கட்டபொம்மனிடம் தெரிவித்தார். பின்னர் தானாபதி பிள்ளையின் ஆலோசனையின்படி கட்டபொம்மன் திருச்சிக்கு சென்றார். கும்பினி தலைவர்களை சந்தித்து 2 வாரம் தங்கியிருந்து வீரதீர செயல்கள் புரிந்து பரிசுகள் பலவற்று பாஞ்சாலம் குறிச்சிக்கு திரும்பினார். இதனால் கும்பினியாரிடம் நல்லுறவு மலர்ந்தது. ஜாக்சன் துறை பதவி நீக்கம் செய்யப்பட்டு எஸ். லூசிங்டன் என்பவர் கலெக்டர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். கலெக்டர் என்றால் வரி வசூலிப்பவர் என்பது இங்கு பொருள். இனிதே இருக்க பொறுப்பு அதுவரை மந்திரி தானாபதி பிள்ளையிடம் ஒப்படைக்கப்பட்டது. பொறுப்பில் அமர்ந்த பிள்ளை முன்பு தாம் பட்ட அவமானத்திற்கு வெள்ளையர்களை பழி வாங்க இதுதான் தருணம் என எண்ணி ஸ்ரீவைகுண்டத்தில் கும்பினிக்கு இச்செயல்களை அடக்க கும்பினி படைகள் ஒன்று கூடின. இந்த முயற்சிக்கு சிவகிரி, ஊற்றுமலை, எட்டையாபுரம் ஜமீன்தார்கள் உடந்தையாகினர். கும்பினியார் ஜான் பேனர்மேன் என்பவனின் தலைமையில் ஒரு பெரும் படையை பாளையம் கோட்டைக்கு அனுப்பினர். எட்டப்ப நாயக்கரின் உதவியால் உளவறிந்து வீரர்கள் திருச்செந்தூர் விழாவிற்கு சென்ற சமயம் இரவோடு இரவாக சீவலப்பேரி வழியாக பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டனர். இது நிகழ்ந்தது
4/9/1799 எவ்வித நிபந்தனையுமின்றி கட்டபொம்மன் சரணடைய வேண்டும் என்று பேனர்மேன் ஆணை அனுப்பினார். அது கண்ட கட்டபொம்மன், மானம் ஒன்றே மனிதனுக்கு உயிர், மாற்றானிடம் மண்டியிடுதல் அவன் வீரத்திற்கு ஊனமாகும், ஆழ்முனையிலே சந்திப்போம் வா என்று உறுதியுடன் கூறினார். கட்டபொம்மன் போர் முரசு ஒலிக்கச் செய்தார். முரசு ஒலி கேட்டு விழாவிற்கு சென்ற வீரர்கள் சிலர் திரும்பினர். கோட்டையினுள் நுழைய முடியாமல் கும்பினி படைகள் சூழ்ந்து நின்றதைக் கண்டு கொதித்தெழுந்தனர். பின்னர் இரு தரப்பினரும் கடுமையாக மோதிக்கொண்டனர். வெடி முழக்கங்கள் இடங்கள் தோறும் புதிதாய் தக்க படைபலம் இல்லாவிட்டாலும் கட்டபொம்மன் மிக வீராவேசமாய் அனைவரையும் கொண்டு குவித்துக் கொண்டிருந்தார். எங்கு பார்த்தாலும் ரணகளம், பீரங்கி பாணிகளுக்கும் ஆயுதபாணிகளுக்கும் நடந்த இப்போரில் கோட்டையிலிருந்து வரும் வினோதமான ஆயுதங்களின் தாக்குதலைக் கண்டு வெள்ளையர்கள் திகைத்து நின்றனர். இருதரப்பில் சேதங்கள் கிடைத்தன. பீரங்கி தாக்குதலில் வடபகுதி மதில் சிதைந்து ஒரு பகுதி நுழைந்தது வெள்ளையர் படை. அங்கு நின்ற தளபதி வெள்ளையத்தேவர் வந்தவர் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார். கும்பினி படையின் துணை தளபதி பேலன்ஸை வீழ்த்திய வெள்ளையத்தேவர் சூறாவளி என சுழன்று போரிட்ட சுந்தரலிங்கம் ஆகிய இந்த போர்க்களத்திலே வீர மரணம் எய்தது. இச்சமயம் ஊமைத்துறை துரைசிங்கம் தம்பியினர் ஊரில் இல்லை. தானாவதி பிள்ளை குடும்பத்துடன் ஆத்தூரில் இருந்தார். இப்போர் நிகழ்ந்தது 5/9/1799. போரிலே சோர்வடைந்து எஞ்சியுள்ள கும்பினி படைகள் பாளையம் கோட்டையை நோக்கி சென்றன. இதே தினத்தில் மற்றொரு படை, இதற்கெல்லாம் காரணகர்த்தாவான தானாவதி பிள்ளையை பிடிக்க ஆத்தூர் சென்றது. அந்த கும்பினி படை பிள்ளை தப்பியோடி பாஞ்சை வந்தடைந்தார். அவரது குடும்பம் சிறைப்பட்டது. விஷயம் அறிந்த ஊமைத்துறை துரைசிங்கம் தம்பியினர் வீராவேசம் கொண்டனர். பரியை பறிகொடுத்த பிள்ளை மன்னரை சரிகட்டும். அனைவரும் திருச்சிக்கு சென்று மறுபடியும் கும்பினி தலைவர்களுடன் கலந்து இடர்கள் களையலாம் என இரவோடு இரவாக மன்னரை திருச்சிக்கு புறப்படச் செய்தார். அனைவரும் தடுத்தும் கட்டபொம்மன் தனது தம்பியர்களுடன் 50 வீரர்களுடன் 7/9/1799 அன்று இரவு 10:30 மணிக்கு கோட்டையை விட்டு புறப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் புறப்பட்டதை அறிந்த எட்டப்ப நாயக்கர் பேனர்மேனுக்கு தகவல் அனுப்பி மாபெரும் படையுடன் வந்து மன்னர் இல்லாத சமயம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கைப்பற்றப்பட்டது. இது நிகழ்ந்தது 9/9/1799. பின்னர் திருச்சி சென்று கொண்டிருக்கும் கட்டபொம்மனையும் தானாவதி பிள்ளையையும் பிடிக்க ஒரு படை பின்தொடர்ந்து சென்றது. பின்தொடர்ந்து சென்ற படைக்கு எட்டப்ப நாயக்கரே பெரிதும் உதவினார். கோலார்பட்டியில் தங்கியிருப்பதாக அறிந்து முற்றுகையிட்டனர். அங்கனம் முற்றுகையிட்டதால்
கட்டபொம்மனும் அவரது தம்பியரும் வீர வாழ்வீச்சினால் தப்பினார். தானாவதி பிள்ளை உட்பட 34 பேர்கள் கைதானார். சிறைபிடிக்கப்பட்ட தானாவதி பிள்ளையின் மீது கும்பினியாருக்கு அதிக பகை. அதனால் 13/9/1790 கோலார்பட்டியிலிருந்து தப்பிச் சென்ற கட்டபொம்மன் தனது தம்பியர்களுடன் கால்நடையாக சிவகங்கை அருகே உள்ள ஆழியூரை அடைந்து இளைப்பார். பின்னர் சோழபுரம் சென்றார். அதன் பின்னர் புதுக்கோட்டை அரசர் விஜயரகுநாத தொண்டைமானின் நயவஞ்சகத்தினார் கோட்டை அரண்மனையில் திகில் கொண்ட சமயம் பிடித்து கொடுக்கப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் நிகழ்ந்தது 1/10/1799. கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு 5/10/1799 அன்று கும்பினி படைகளின் இருப்பிடமான கயத்தாருக்கு கொண்டு வரப்பட்டு 16/10/1799 காலை 10 மணிக்கு விசாரணை தொடங்கப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அங்கு உள்ள ஒரு புளிய மரத்தில் வீர திருமகன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டு வீர மரணம் எய்தார். வீரத்தில் சின்னமே விடுதலை போருக்கு பித்தாக உருவெடுத்தார். நேரு போல் தமிழர் தன் மானம் காக்கவே விலையாக உயிர் கொடுத்தார். பூரித்த மார்பனே தூக்கு கயிற்றிலோ பொல்லாத முடிவு கண்டாய். பூமியும் பானமும் உள்ளளவும் அழியாத புகழென்னும் வாழ்வு கொண்டாய். அழியாத புகழென்னும் வாழ்வு கொண்டாய். பழம் பெருமை வாய்ந்த பாஞ்சாலம் குறிச்சி கோட்டை முழுவதும் பாங்ஷா என்னும் தளகர்த்தன் கீழ் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. பின்னர் யாரும் ஆயுதம் வைத்துக் கொள்ளவும் கோட்டை கட்டவும் தடை விதிக்கப்பட்டது. பாளையில் சிறைபிடிக்கப்பட்ட ஊமைத்துறை 16 மாதங்கள் சிறையிலிருந்து 2/2/1801 சிறையிலிருந்து தப்பி பாஞ்சாலம் குறிச்சிக்கு வந்து தனது மக்களை ஒன்று திரட்டி பீரங்கி தாக்குதலுக்கும் எதிர்த்து நிற்கிறார் போன்று ஒரு மாபெரும் கோட்டையை கட்டலானார் ஊமைத்துறை. உழைத்த மண்ணில் கம்மஞ்சக்கையை இழைத்து கருப்பு கட்டியையும் பதினியையும் இணைத்து மதில்களை கட்டினார். 7000 பேர் திரண்டு நின்று 5 நாட்களில் கட்டி முடித்தார்கள் இந்த கோட்டையில். இந்த கோட்டை 8/2/1801 கட்டி முடிக்கப்பட்டது. இக்கோட்டையை ஜிப்ரால்டர் என ஜெனரல் வெல்ஸ் துரை அவர்கள் வர்ணித்துள்ளார். ஜிப்ரால்டர் என்பது ஸ்பெயின் தேசத்தின் தென்கோடி அலைகடல் அருகே. இந்த வரலாற்றை சித்தரித்து ஓவியங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்ட மாதிரியும் சக்கமாலை கும்பிட்ட மாதிரியும் பல ஓவியங்கள் இருந்தது. அதெல்லாம் ஒன்று சேர்த்து சுற்றுலா அதிகாரியாக ஐயா சுப்பிரமணியம் ஆஃபீஸராக இருந்தாங்க. அப்போ அதை அந்த நினைவு கூறும் அளவுக்கு இந்த படத்தைகளை எல்லாம் மீண்டும் புதுப்பிச்சு அதை சிறப்புடன் எடுத்து காட்டினாங்க. அந்த உணர்வுகள் எல்லோருக்கும் வராது. ஒரு சிலருக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் சம்பளம் வாங்குகிறோம் அவங்க எப்படி பண்ணாங்கிறத நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேசிய எண்ணம் படைத்தவங்க சுப்பிரமணியம் சார், அதை லேசாக சொல்ல முடியாது. அந்த இமர்சன் பீரியட்லேயும் கூட இந்த படத்தை இந்த வரலாறு மறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி
அந்த ஓவியர்களை கூப்பிட்டு சிறப்புடன் எழுதி அதை வந்து மிகவும் இப்போ தான் திருச்செந்தூர் முருகனை இவர் கும்பிட்டு நிற்கிற மாதிரியும் போருக்கு செல்கிற போலையும் சக்கமாலை வணங்கி செல்வது போலையும் அந்த பார்த்த உடனே மக்கள் வந்து பூரித்து அடைந்து போகிறாங்க. அதாவது சில பேர் அந்த படத்தை பார்த்தோம், இந்த சிலை இருக்குது, உங்கள் சாயல் ஒட்டி வருது அப்படின்னு கூட புகழ்ந்து சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பின்னால் அந்த உணர்வுகள் சொல்கிறதுக்கு ஆன தைரியம் சில குழந்தைகளுக்கு வரணும். ஆனால் அது வருமானு எனக்கு ஆனால் சக்கமாக வழிவகுப்பார். ஆனால் ஐயா சுப்பிரமணிய சார் போல் ஒரு தேசிய உணர்வும் வரலாற்று ஆர்வமும் இருந்தால் தான் இதெல்லாம் சிறப்புடன் கொண்டு வருவாங்க.